ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஷைலோ மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த 12 மணி நேரத்தில் இந்த 1 மணி நேரம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே ஊழியத்தில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கின பொழுது எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நல்லது நல்லது என்று கண்டவர் ஆதாமை உருவாக்கின பிறகு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று பெண்ணை உருவாக்கினார். இதற்கு முன்பாக சத்ருவை அவன் அங்கு தேவனுக்கு விரோதமாக அவன் பெருமையினாலும் அவனுடைய ரிபெல்லியன் முரட்டாட்டத்தினாலும் அவன் ஆண்டவர் அவனை கீழே தள்ளி போட்டார். பிறகு மனுஷனை உண்டாக்கின பொழுது அவர் தம்மை போலவே உருவாக்கினார். அதனால் அவன் எப்பவுமே ஆண்டவர் அவனை காட்டிலும் அவனை காட்டிலும் மனுஷரை கர்த்தர் மேன்மையாய் உருவாக்கி இருக்கிறாரே என்று கண்டு அவன் தேவனுடைய திட்டத்திலே இடைப்பட தீர்மானித்து மிகவும் மிகவும் வஞ்சகத்தோடு கூட ஏவாளை வஞ்சித்து போட்டான். கன்னிங், ஹி வாஸ் வெரி கன்னிங். ஏவாளை வஞ்சித்தான். பிறகு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டார். இவங்க 2 பேரும் வஞ்சிக்கப்பட்டு தேவனாலே ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் இதற்கு முன்பாகவே மனுஷனுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் திட்டமிட்டு வைத்திருந்தார். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவங்க வெளியில் போனாலும் அவர் தொடர்ந்து மனுஷரோடு கூட இடைப்பட்டார். பல விதங்களிலே ஆண்டவர் மனுஷரை அவரோடு கூட சேர்த்து கொள்ள பல திட்டங்களை ஆண்டவர் செய்தார். முதலாவது கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் யாருக்கு என்று சொன்னால் அது சாத்தானுக்குத்தான், சர்பத்துக்குத்தான். ஜெனசிஸ் 3:15 சொல்லப்படுகிறது, நான் அவள் வித்துக்கும் அவளுக்கும் உனக்கும் நான் பகை உண்டு பண்ணுவேன், அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சாத்தானுக்கு சொல்லுகிறார். அப்படியே நாம் பார்க்கும் பொழுது தேவன் பெண்களை கொண்டு தான் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, பெண் தான் அந்த இனப்பெருக்கத்தை செய்வாள். அதனால் ஆண்டவர் அந்த பெண்ணை கொண்டு தான் அவருடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமான ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியாக என்று சொல்லி அந்த திட்டத்தோடு கூட ஒரு பெண்ணை கொண்டு தான் ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய ரட்சிப்பையும் மீட்பையும் கர்த்தர் தொடர்ந்து அந்த திட்டத்தை நிறைவேறி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக நாம் முதலாவது சாராளை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்தில். அப்புறம் யாத்ராகமத்தில் இந்த 2 மருத்துவச்சிகளை நம்ம பார்க்குறோம். ஷிப்ரா, பூவா என்ற இந்த 2 மருத்துவச்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்புறம் யோசுவாவில் ராகாபை பார்க்குறோம். டெபோரா, அப்புறம் யாகேல், இவங்க 2 பேரையும் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பார்க்குறோம். எஸ்தரை ஆண்டவர் எப்படி உபயோகித்தார் என்றால், முழு யூத இனத்தாரையும் 127 நாடுகளில் சிதறி இருந்த எல்லாரையும் மீட்கும்படியாக ஒரு எஸ்தரை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியாக அடுத்து ரூத் ஆண்டவர் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் அவள் பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அவள் தீர்மானித்து அவளுடைய மாமியாரோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார். அது நிமித்தமாக தேவன் அவளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவள் இயேசு கிறிஸ்துவுக்கே பாட்டி என்ன சொல்லுவோம், ஷி வாஸ் த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படியாக அந்த ஒரு ஸ்தானத்தை தேவன் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தோமானால் அங்கேயும் கூட மரியாளை தேவன் தெரிந்து கொண்டார். அவள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்காக. அதோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்யும்படியாக அநேக ஸ்திரீகள் எழும்பினார்கள். அநேக ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை உபயோகித்தார். அதே போல் அதை பார்த்தோம்னா சமாரிய ஸ்திரீ
விசேஷமா அந்த சமாரிய ஸ்திரியை இயேசு கிறிஸ்து சந்தித்த பொழுது அவளுடைய காரியங்களெல்லாம் வெளிப்படுத்தி சொன்ன பொழுது அவள் ஆச்சரியப்பட்டு அவ வந்த காரியத்தை மறந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லின ஒரு மனுஷன் இருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லி சுவிசேஷத்தை அவள் தான் அறிவித்தாள். ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் இவாஞ்சலிஸ்ட். அப்படியாக போய் அவர் இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, பூமியில் நடமாடி கொண்டிருக்கிற அந்த நாட்களில் இந்த ஸ்திரீ போய் அவரை பற்றி பேசினாள். அதே போல ஆண்டவர் உயிர் தெழுத பிறகு மகதலேனா மரியாள், அவள் தான் முதலாவது ஆண்டவரை காண்கிறாள். அவள் தான் முதலாவது கண்டு போய் அவர் உயிர் தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவிக்கிறவளாய் இருக்கிறாள். இங்கே ஒரு காரியத்தை நாம் ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படியாக சத்ரு சர்பத்தின் வாயிலாக ஏவாளை வஞ்சித்தானோ, அப்படியே ஆண்டவர் வந்துட்டு அவர் உயிர் தெழுந்த பொழுது, ஆதாம் விழுந்து போனான் அப்பொழுது, ஆனால் உயிர் தெழுந்த பிறகு கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய உயிர் தெழுதலை போய் சீஷர்களுக்கு அறிவித்தவள் ஒரு ஸ்திரீ தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவர் பெண்களை அவருடைய நாட்களில் உபயோகித்தார். அதோடு கூட ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 10 பெண்களுடைய பெயர் இருக்கிறது. இவங்க எல்லாரும் பவுலோடு கூட ஊழியம் செய்தவர்கள். இன்னும் பலர் புதிய ஏற்பாடில் ஊழியம் செஞ்சுருக்குறாங்க, பல விதமான ஊழியங்களை செஞ்சுருக்குறாங்க. அப்படியாகத்தான் இந்த நாட்களிலும், இந்த நாட்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இதுவரைக்கும் 2000 வருஷங்கள் கொஞ்சம் தாண்டியும் போயிட்டோம். இத்தனை வருஷங்களும் ஆண்டவர் பெண்களை, ஆயிரக்கணக்கான பெண்களை ஆண்டவர் ஊழியத்திலே உபயோகித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படியாக ஊழியத்தில் இருக்கிற பெண்களுக்காக தான் நாம் இந்த நாளில் இந்த கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக ஆண்டவர் ஆண் என்றும் பெண் என்றும் பார்க்காதபடிக்கு, கலாத்தியர் 3:27, ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் பார்க்காதபடிக்கு ஆண்டவர் எல்லாரையும் அவருடைய ஊழியம் செய்யும்படியாக புதிய ஏற்பாட்டில் வித்தியாசம் இல்லாமல் அழைத்திருக்கிறார். அப்படியாக தான் அந்த 5 விதமான ஊழியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை பெண்கள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் போதகர்களை பார்க்கிறோம், தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம், சுவிசேஷகர்களை பார்க்கிறோம், அப்புறம் நம்ம டீச்சர்ஸை நம்ம பார்க்கிறோம், அதே போல் அப்போஸ்தலர்களையும் பார்க்கிறோம், இன்னும் பல விதமான ஊழியங்களை செய்கிறவர்களையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது முதலாவதாக நாம் எல்லா பெண்களுக்காகவும், ஊழியத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் பொதுவாக ஒரு ஜெபம் செஞ்சுட்டு அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருடைய ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய அழைப்பு, அவருடைய அழைப்புக்கு இணங்கி அர்ப்பணித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற எல்லா பெண்களுக்காகவும் இந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிறவர்களுக்காக முதலாவது சகோதரி நிரஞ்சினி ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தாவே, பெண்களையும் கர்த்தாவே உம்முடைய பணியிலே கர்த்தாவே உமக்கு அடுத்த ஊழியங்களை செய்வதற்கு நீர் தெரிந்து கொண்டபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, பலவிதமான ஊழியங்களை இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா பெண்கள் கர்த்தாவே அப்பா செய்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக கர்த்தாவே அப்பா தகப்பனே கர்த்தாவே 5 விதமான ஊழியங்களை வேதத்திலே நீர் சொல்லி இருக்கிறபடி கர்த்தாவே அப்பா போதகர்களுக்காகவும் கர்த்தாவே, தீர்க்கதரிசிகளுக்காகவும் கர்த்தாவே அப்பா, சுவிசேஷர்களுக்காகவும் அப்பா, போதிக்கிறவர்களுக்காகவும் அப்போஸ்தலர்களுக்காகவும் அப்பா பெண்களாக இருந்து கர்த்தாவே எப்படிப்பட்ட கனமான ஊழியங்களை செய்கிற எல்லாம் பெண்களுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கனமான ஊழியத்தை நீர் கொடுக்காவிட்டால் ராஜா அவர்களால் இதை செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, எத்தனையோ விதமான பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், குடும்ப சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட கர்த்தாவே அப்பா தகப்பனே அவர்கள் இந்த கனமான ஊழியங்களை செய்வதற்கு நீர் அவர்களை வேறு பிரித்திருக்கிறீர் அப்பா. நீங்க அழைச்ச தேவன், நீங்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ராஜா தகப்பனே அவர்களை நீர் கர்த்தாவே தொடர்ந்து பலப்படுத்தணுமாய் உம்முடைய சேவைக்காக அவர்களை கர்த்தாவே அப்பா இன்னும் அதிகமாய் பயன்படுத்தணுமா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, முன் வைத்த காலை பின் வைத்து விடாம, எந்த சூழ்நிலையிலும் விட்டு தூரம் போய் விடாம ராஜா அப்பா, சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்டு போகாமல்
அப்பா உலக பிரகாரமான சோதனைகளோ சுகவீனங்களோ பலவீனங்களோ குடும்ப பாரங்களோ அவர்களை அழுத்தி கத்தாவே இந்த ஊழியத்தை விட்டு அவர்கள் தூரம் போய்விடாம ராஜா தேவன் தாமே அவர்களை காத்துக்கொள்ளணுமாய் அவர்களை எடுத்து பயன்படுத்தணுமா கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் இவர்களை எடுத்து பயன்படுத்த போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறோம் எல்லா பெண்களையும் பாத்திர சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீங்க தாமே ஒவ்வொருவரையும் ஆலோசனையினால் நிரப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி உடைய தைரியத்தினால் நிரப்பி அவர்களை வரும் நாட்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தணும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுங்க. சகல துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அநேக பெண்கள் போதகர்களுக்கு மனைவியாக இருக்கிறவர்கள் அவங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த காலங்களில் அவங்க அந்த அழைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள், நெருக்கங்கள், வீட்டின் பொறுப்புகள், அதோடு கூட ஊழிய பொறுப்புகள், இது எல்லாவற்றையும் அவங்க ஏற்றுக்கொண்டு பல நெருக்கங்களின் மத்தியில் தான் அவங்க அழகாக அந்த ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு சவால் பெண்களுக்கு முன்பாக. ஆனால் அந்த சவாலை அழகாக பெண்கள் எடுத்து அதை அநேக ஊழியக்காரர்களுடைய அவர்களுடைய சக்ஸஸ்க்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதோடு கூட பெண்கள் பாஸ்டர்ஸாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிப்போம். பாஸ்டர்ஸுடைய மனைவிமார்களுக்கும் பெண்கள் பாஸ்டர்ஸாக இருக்கிறவர்கள் இவங்களுக்காக ஜெபிப்போம். சகோதரி எல்சி இப்போ ஜெபிப்பாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவனே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அப்பா பாஸ்டர்ஸோட வைஃப்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர்களாக இருக்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய கர்த்தாவே மகா பெரிய கிருபை இரக்கம் கர்த்தாவே இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை ஏற்ற துணையாய் இருந்து கர்த்தாவே அப்பா போதகர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஏற்ற துணையாய் இருந்து பெண்கள் கர்த்தாவே எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே அப்பா எந்த கர்த்தாவே குடும்ப பாரங்களையும் ஏற்றுக்கொண்டு அப்பா கணவரோடு கூட ஊழியத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கர்த்தாவே அப்பா சத்துவம் வல்லமை கர்த்தாவே பரத்திலிருந்து இறங்கி கர்த்தாவே விசேஷமாய் இவர்களை கர்த்தாவே பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவனே கர்த்தாவே அப்பா பலவீன நேரங்களிலும் உடைய பலன் அவர்களை கர்த்தாவே அப்பா பூரணப்படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே குடும்ப காரியங்களை கர்த்தாவே கவனிக்கும் போது ஹஸ்பண்ட் கவனிக்க முடியலையே, ஊழியத்தில் பிஸியா இருக்கிறாங்களே என்று சொல்லி மன வருத்தங்களோ மன கிளேசங்களோ வராதபடி என் தேவன் கர்த்தாவே அப்பா அந்த பெண்களை கர்த்தாவே அப்பா உம்முடைய கர்த்தாவே அப்பா கம்பெனியை கொடுத்து நீங்க திருப்திப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வெளியில ஊழியக்காரர்கள் கர்த்தாவே வீடுகளையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் விட்டு கர்த்தாவே வேற தேசத்திற்கோ வேற நாடுகளுக்கோ அப்பா செல்ல வேண்டி இருக்கிறது ஆண்டவரே. அநேக நேரம் அவங்க வீட்டுல இருக்க முடியறதில்ல அப்பா. அந்த நேரத்தில் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஊழியக்காரர்களுடைய கர்த்தாவே அப்பா மனைவிமார்கள் எல்லாவற்றையும் அப்பா அவங்க பார்க்க வேண்டியதா, பிள்ளைகளுடைய ஸ்கூல் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அதற்கு வேண்டிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே நீதிமொழி 31 சொல்லப்பட்ட கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே குணாதிசயங்களும் கர்த்தாவே ஊழியக்காரர்கள் மனைவிகளுக்கு கர்த்தாவே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஞானத்தை கொடுத்து இவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா பெண்களா இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் கூட கர்த்தாவே அப்பா வீட்டையும் கவனித்து ஊழியங்களையும் கவனிக்கணுமே ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அவங்க 2 வேளையும் கர்த்தாவே அப்பா நேர்த்தியாய் செய்யும்படியான சத்துவத்தை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெண்களுக்கு கர்த்தாவே அநேக நேரத்தில் பலவீனங்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா அதன் மத்தியில கூட கர்த்தாவை ஓடும்படியாய் நீர் கர்த்தாவே கிருபைகளை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அனுகிரகம் இல்லாமல் உம்முடைய கிருபை இல்லாமல் கர்த்தாவே அவங்க ஒவ்வொரு நாளையும் நடத்த முடியாது ஆண்டவரே. நீர் கர்த்தாவே அப்பா வலகரம் பிடித்து நடத்தி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தாவே நீங்க தூக்கி நிறுத்துங்க அப்பா. உம்முடைய பிரசன்னமும் கர்த்தாவே உம்முடைய வசனமும் அவர்களை தூக்கி நிறுத்துகிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே ஆறுதல் தேடுகிற நேரத்தில் கர்த்தாவே அப்பா நீர் அவர்களோடு கூட பேசுங்க. நீங்க ஆறுதல் படுத்துங்க அப்பா. நீங்க சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே கர்த்தாவே. அப்பா யார்கிட்ட
யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட ஷேர் பண்றது, ஹஸ்பண்ட் ஊர்ல இல்லையே, இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் தவிக்கிற நேரத்துல அப்பா நீரே கத்தாவே அப்படியே கத்தாவே கணவன்மாரா இருந்து ஆத்தும நேசரா இருந்து எல்லாவற்றையும் கத்தாவே நீங்க கேட்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. நீர் எப்பொழுதும் அவங்களுக்கு அப்பா செவி கொடுக்கிற தேவன் என்ற நம்பிக்கை அவர்கள் இருதயத்துல இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஊழிய பாதைகளிலே ஓடும்போது கணவரோடு கூட சேர்ந்து ஓடும்போது கர்த்தருடைய வழி நடத்தல் பெரியதாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா. என் தேவனே கத்தாவே ஆண் ஊழியக்காரர்களுக்கு அப்பா பெண்களுடைய சைட்ல இருந்து என்ன கஷ்டம் என்பதை அவங்க எடுத்து சொல்லும்படியாய் கத்தா ஒரு நல்ல துணையாய் வைத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய அநாதி தீர்மானம் கத்தா ஊழியங்களிலே அப்பா பெண்களுக்கு விசேஷமாய் இறங்கி செயல்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையாவும் மக்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பெண்கள் தீர்க்கதரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் அப்போஸ்தலராகவும் அதில் அநேக மிஷனரிஸ் அப்போஸ்தலர்களாகவும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? தீர்க்கதரிசிகள் இந்த நாட்களிலே அநேகர் வழி தவறி போகிறதற்கான காரியங்கள் தீர்க்கதரிசிகளால் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியங்கள் மாறி அவர்கள் அழைப்பிலே அவர்கள் உண்மையாய் நிற்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நீர் எழுப்பி இருக்கிற தீர்க்கதரிசிகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை அவர்களை நீர் அபிஷேகித்து அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எல்லா வரங்களை காட்டிலும் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார் ஆண்டவரே. அப்படியாக என் தேவன் அவர்களை நீர் அழைத்து நீரே அந்த அபிஷேகத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வரத்தை நீர் தந்திருக்கிறீர். அதை ஆண்டவரே ராஜா ஞானத்தோடு கூட தேவ பயத்தோடு கூட ஆண்டவரே அப்பா அந்த வரத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த வரத்திலே அவர்கள் எழும்பி ஊழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இது நிமித்தமாக அநேகர் கட்டப்பட்டு வருகிறதை ஆண்டவரே நாங்கள் பார்த்திருக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலோ கர்த்தாவே தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அநேகரை வழி விலகி போக செய்கிற இந்த வரம் ஆண்டவரே அப்பா, இது உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதபடிக்கு இதை வரத்தை பெற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து நீர் பேசுகிற காரியத்தை மாத்திரம் வெளிப்படுத்தவும் ஆண்டவரே ராஜா, நீர் பேசாத எதையும் அவர்களுடைய சுயத்திற்காக அவர்களுடைய ஆண்டவரை பேருக்காக பெருமைக்காக ஆண்டவரை உபயோகிக்க கூடாதபடி தேவன் அவர்களை தேவ பயத்தினால் நிரப்பி இந்த வரத்திலே அவர்கள் எழும்பி பிரகாசித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தீர்க்க தரிசிகளாக நாங்கள் இப்பொழுது கேட்டது போல ஆண்டவரே அப்பா ஒரு சமாரிய ஸ்திரியை உபயோகித்தீர் ஆண்டவரே. அதே போல ஒரு மகதலேனா மரியாளை நீர் உபயோகித்தீர் ஆண்டவரே. அப்படியாக அநேகரை கர்த்தாவே அநேக இவாஞ்சலிஸ்டை ஆண்டவரே அநேக சுவிசேஷகர்களை கர்த்தர் நீர் பெண்களாக எழுப்பி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ராஜா, அவர்கள் போகிற பாதையை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு என் தேவன் ஆண்டவரே நீர் அழைத்த தேவன், அழைப்பிலே நீர் உறுதியாய் நிற்க செய்கிற தேவன், அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக வேளைகளிலே தனியாய் போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. என் தேவன் அழைத்தவர் நீ தனியாய் விடுகிற தேவன் அல்ல, உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று நீர் சொன்ன கர்த்தர் ஊழியக்காரர்களை நீர் விடப்போவதில்லை. ஹல்லேலூயா. உம்முடைய வைராக்கியத்தின் நிமித்தமாய் அவர்களை நிரப்பி அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தரே துணை நின்று நீர் செய்வதற்காக செய்ய போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஏற்ற உதவிகளை நீர் அவர்களுக்கு தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவர்களுக்கு உன்னத பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பெண்கள் மிஷனரிஸாக கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்தியாவிலே பார்க்கும் பொழுது தனிமையாக தூர இடங்களுக்கு போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. விசேஷமாக சவுத்தில் இருக்கிறவர்கள், நார்த் இந்தியா ஆண்டவரே, தங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஜனங்கள் மத்தியில், இடத்தின் மத்தியில் ஆண்டவரே அவர்கள் போய் ஆண்டவரே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே. என் தேவன் ஆண்டவரே அந்த தியாகத்தை நீர் அங்கீகரித்து அந்த தியாகத்திற்கு கனமாக அவர்களை நீர் நடத்தி அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை நீர் தந்து நீர் நடத்தி கொண்டு வருகிற அதிசயங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இருக்கும்படியாக
பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். பெண்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட மிஷனரிஸ் தான் ஆண்டவரே அப்போஸ்தலர்களாக அநேக சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை கர்த்தாவை உருவாக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் அவர்கள் ஆண்டவரை வளர்ந்து செழிக்க கர்த்தர் கூட இருந்து நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே இவர்கள் அந்த ஊழியத்தை மிகவும் மிகவும் ஆண்டவரே கர்த்தாவை கவனத்தோடு கூட பயபக்தியோடு கூட உண்மையும் உத்தமத்தோடு கூட கர்த்தாவை இந்த ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் தாமே கூட இருந்து இந்த அப்போஸ்தலர்களையும் சுவிசேஷகர்களையும் ஆண்டவரே மிஷனரிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் நடத்த உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கிறோம். கடைசி வரைக்கும் ஆண்டவரை நீர் அவர்களோடு இருந்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. டீச்சர்ஸாக அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறவங்களும் ஊழியக்காரர்கள் தான். விபிஎஸ் டீச்சர்ஸும் ஊழியக்காரர்கள் தான். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸும் ஊழியக்காரர்கள் தான். அப்படி பல ஆர்கனைசேஷன்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக, கிளார்க்ஸாக இப்படிலாம் செய்கிறவங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். என்னுடைய கண்களில் ஆலயத்தை பெருக்கிறவங்க கூட ஊழியக்காரங்க தான். ஹல்லேலூயா. இப்படியா பல ஊழியங்களை செய்கிறவர்களுக்காக சகோதரி எல்சி ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே பல விதங்களில் ஊழியங்களை செய்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என் தேவனே கர்த்தாவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அப்பா சர்ச் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே கர்த்தாவே அப்பா விபிஎஸ் ஆர்கனைசர்ஸ்க்காக டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே அந்த கர்த்தாவே அந்த ஆஃபீஸுங்களில் வேலை செய்கிற கர்த்தாவே ஸ்டாஃப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பெண்களாக இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே கர்த்தாவே அப்பா அவங்க அப்பா ஃப்ரண்ட் லைனில் வராமல் கர்த்தாவே அப்பா மறைமுகமாக இருந்து ஊழியர்களுக்கு எத்தனையோ உதவியாய் அநேக பெண்கள் இருக்கிறாங்க. அப்பா என் தேவனே கர்த்தாவே அப்பா சர்ச்சில் கர்த்தாவே அப்பா அப்பா கர்த்தாவே க்ளீன் பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்க. அப்பா கிச்சனை பார்த்துக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. சாமி என் தேவனே கர்த்தாவே ஹாஸ்பிட்டாலிட்டியை டேக் கேர் பண்ணுற பெண்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே என் தேவனே அட்மினிஸ்ட்ரேஷனில் கர்த்தாவே பெண்கள் இருக்கிறாங்க. அப்பா என் தேவனை ஏற்பட்ட கர்த்தாவே அப்பா ஃப்ரண்ட் லைனில் வராமல் அப்பா கர்த்தாவே பின்னாடி இருந்து ஊழியங்களுக்கு கர்த்தாவே மிகவும் சப்போர்ட்டிவா இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் கூட கர்த்தாவே நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா என் தேவனே கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கு வேண்டிய கர்த்தாவே அப்பா கிருபைகளை நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா பல விதங்களிலே கர்த்தாவே அவங்க கர்த்தாவே அப்பா நெருக்கப்படுறாங்க. அப்பா என் தேவன் இன்னும் கர்த்தாவே அப்பா பைபிள் காலேஜஸ்ல கர்த்தாவே ஒர்க் பண்ற பெண்கள் அப்பா என் தேவனே அவர்களுக்கு அவங்க டீச் பண்ற பைபிள் காலேஜ் டீச் பண்ற பெண்கள் இருக்கிறாங்க. அப்பா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனே எல்லா பெண்களுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அநேக பெண்கள் இந்த நாட்ல குடும்ப பாரங்களோடு கூட கர்த்தாவே ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா குடும்பங்களிலே இவ்வளவு நெருக்கங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா கர்த்தா ஊழியத்தை செய்யக்கூடாதபடி தடைகள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே அந்த தடைகளோடு கர்த்தா அந்த தடைகளை தாண்டி கர்த்தாவே அவங்க ஓடி வந்து கர்த்தாவே இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யணும் என்று அப்பா வாஞ்சையோடு கூட செய்கிற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்பா என் தேவனே கர்த்தாவை தடைகளை உடைக்கிறவர். அப்பா அந்த பெண்களுக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் உடைத்து கர்த்தாவே அப்பா அவர்கள் ஊழியத்தை கர்த்தாவை விடுதலையோடு கூட செய்யும்படியாய் நீர் வழிகளை உண்டாக்கி தரும்படியாய் நாங்கள் தேவனே இந்த பெண்களுக்கு கர்த்தாவே எவ்வளோ கர்த்தா ஃபைனான்சியல் கிரைசிஸ் இருக்கிறது ஆண்டவரே. அதன் மத்தியிலேயும் கூட கர்த்தாவை ஊழியங்களை செய்யணும்னு சொல்லி ஓடி வராங்க. அப்பா அது எல்லாம் கர்த்தாவை தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சின்ன குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க கூட கர்த்தாவே இயேசுவுக்காக ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஓடி வராங்க. அப்பா என் தேவனே அவர்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே இன்னும் அநேக இடங்களிலே கூட கர்த்தாவே இயேசுவுக்காக காரியங்களை செய்யணும் என்று அப்பா கர்த்தாவே எழும்பி நிற்கிற அப்பா பெண்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கூட கர்த்தாவே எபினேசராய் இருந்து நீர் உதவி செய்து இன்னும் ஓடும்படியாய் இன்னும் கர்த்தாவே அப்பா அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும் அளவும் அப்பா அவங்க திருப்திப்படுகிற அளவுக்கு கர்த்தா ஓடி உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற கர்த்தாவே எல்லா மெடிக்கல் டீமும் கூட கர்த்தாவே அது ஒரு வித ஊழியமாய் தான் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா அப்பா அவங்க கர்த்தாவே சம்பளத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட கர்த்தாவே அந்த செய்கிற ஊழியத்தின் மூலம் உடைய அன்பை கர்த்தாவே அவங்க வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா இப்பேற்பட்ட கர்த்தாவே அப்பா ஃப்ரண்ட் லைன்ல
இல்லாம மறைமுகமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் அப்பா வலகரம் பிடித்து நீ நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி நடத்தி காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையா உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பெண்கள் நல்ல ஆலோசகர்களாக கர்த்தர் உபயோகித்து கொண்டிருக்கிறார். இந்த கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் குடும்பங்கள் மத்தியிலும் ஒரு வெற்றிகரமாக செய்கிறது பெண்கள் தான். அதனால் இந்த பெண்களுடைய கவுன்சிலிங் மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபிப்போம். அதே போல் யூத் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிப்போம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிப்போம். கவுன்சிலிங், சில்ட்ரன் அண்ட் யூத் மினிஸ்ட்ரி பெண்கள் செய்கிற இந்த ஊழியத்தில் தேவன் அதிகமான ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அதிகமான ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சேரணும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய தாக்கத்தை பெண்கள் இதில் உருவாக்கணும். கர்த்தர் அந்த சகோதரி நிரஞ்சினி ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆலோசனையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல ஆறுதலின் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பெண்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா குடும்ப பாரங்களோடு வேலை செய்கிற இடங்களிலே காணப்படுகிற கர்த்தாவே அப்பா பியர் பிரஷர்ஸ் போன்ற காரியங்களினாலும் பாதிக்கப்பட்டு கர்த்தாவே அப்பா மன உளைச்சலினால் கர்த்தாவே செய்வது என்னதென்று தெரியாம கர்த்தாவே அப்பா தகப்பனே பாரத்தோடு இருக்கிறதான வேலைகளில் கர்த்தாவே அப்பா இதற்காக வேண்டி கர்த்தாவே அப்பா தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற எத்தனையோ பெண்கள் உண்டு கர்த்தாவே. ஆம்ராஜா அவர்களை ப்ராப்பரா அவங்க கர்த்தாவே அப்ரோச் பண்ணவும் கர்த்தாவே அப்பா அவர்களுக்கு ஏற்ற கர்த்தாவே ஆலோசனைகளை தந்து கர்த்தாவே நல்ல வழிகளிலே கர்த்தாவே அவர்களை ஞானமாக வழி நடத்த கர்த்தாவே அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்தணுமா நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆம்ராஜா தகப்பனே தயவாக இறங்கும் அப்பா இறங்கும் அப்பா நீர் ஆலோசனையின் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே உம்முடைய ஆலோசனை கர்த்தாவே அப்பா உம்முடைய ஞானத்தை கர்த்தாவே இப்படிப்பட்ட பெண்களுக்கு கர்த்தாவே அப்பா நீர் கட்டளையிட்டு கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தாவே இவர்கள் மூலம் கர்த்தாவே அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி தூய ஆவியானவர் கர்த்தாவே இவர்களின் மூலமாக கிரியை செய்யணுமா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையாய் இறங்கும் அப்பா இறங்கும் ராஜா. இதன் நிமித்தம் கர்த்தாவே அப்பா பிறந்திருக்கிற குடும்பங்கள் கட்டப்பட அப்பா வேலை செய்கிற இடங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகளை அப்பா அவங்க சமூகமாக கர்த்தாவே மேற்கொள்ளும்படியான கிருபைகளை தாங்க கர்த்தாவே. ஆம்ராஜா உம்மாலே மதிலை தாண்டி தேவனாலே சேனைக்குள்ள கடந்து போவேன் என்று சொன்ன சத்தியத்தின்படி கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே பாதிக்கப்பட்ட பெண்களும் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே தகுந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ஒவ்வொரு கர்த்தாவே சிச்சுவேஷனையும் ஒவ்வொரு சேலஞ்சஸையும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே மேற்கொள்ள அப்பா அதை ஃபேஸ் பண்ண கர்த்தர் நீங்க உதவி செய்யணுமா இந்த பிள்ளைகளோட கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் மத்தியிலும் அப்பா குழந்தைகள் மத்தியிலும் வேலை செய்கிறதான ஊழியம் செய்கிறதான நம்முடைய பிள்ளைகளோட பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவே எங்கு பார்த்தாலும் கர்த்தாவே சிறு பிள்ளைகள் முதல் அப்பா வாலிப பிள்ளைகள் வரை கர்த்தாவே பலவிதமான கர்த்தாவே சத்ருவின் சோதனைகளுக்கும் பாவமான காரியங்களுக்கும் ஈடுபட்டிருக்கிறாங்க கர்த்தாவே. அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்த கர்த்தாவே அப்பா தேவன் தாமே நீர் முன்குறித்த தலைவர்களை விசேஷமா பெண்களை கர்த்தாவே அப்பா அந்த தாய் உள்ளங்களை நீங்க எடுத்து பயன்படுத்தணுமாய் இந்த கரங்கள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு தாய்க்கு தான் கர்த்தாவே அந்த பிள்ளைகளுடைய இருதயம் என்னது என்று கர்த்தாவே இனம் கண்டு கொள்ள முடியும் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற உதவியை கர்த்தாவே ஆலோசனையை அவர்கள் தான் அப்பா தர முடியும். தேவன் தாமே அப்படிப்பட்ட கர்த்தாவே தாயுள்ளம் கொண்ட கர்த்தாவே சேவை மனப்பான்மையோடு இருக்கிற பெண்களை கர்த்தாவே நீங்க எடுத்து பயன்படுத்தணுமா இந்த நாட்களிலே கர்த்தாவே. உம்முடைய அபிஷேகத்தை நீர் தரணுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவிதமான பாவ இச்சையின் காரியங்களுக்கு கர்த்தாவே அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் விலக்கி மீட்பதற்கு இவர்களை உம்முடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்தணுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்மை எது தீமை எது என்று கர்த்தாவே அப்பா தெரியாம காணப்படுகிற இந்த இளைய சமுதாயத்திலே கர்த்தாவே அப்பா இது பாவம் இது நல்லதல்ல இது கெட்டது இது தீமை என்று கர்த்தாவே அவர்கள்
மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்படியான கர்த்தாவே பெண்களை நீர் தாமே ராஜா அப்பா தகப்பனே உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பி ஒரு அர்ப்பணிப்போடு கர்த்தாவே, ஒரு வாஞ்சையோடு கூட கர்த்தாவே, ஒரு தாயுள்ளத்தோடு கூட கர்த்தாவே, அந்த ஆத்துமங்கள் அழிந்து போகக்கூடாது என்ற அந்த பாரத்தோடு கூட கர்த்தாவே, சத்ருவின் பிடியிலிருந்து கர்த்தாவே அவர்களை விலக்கி மீட்பதற்கு ராஜாவே அந்த பிள்ளைகளை நீங்க எடுத்து பயன்படுத்தணுமா அந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனே, நாங்கள் உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களை கர்த்தாவே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக காணப்படுகிறதை கேள்விப்படுகிறோம் கர்த்தாவே. அவற்றையெல்லாம் கர்த்தாவே அறிந்தவர்களாக கர்த்தாவே அப்பா டெக்னாலஜியோ மீடியாவோ கர்த்தாவே அப்பா சத்ருவின் மற்ற போதைப் பொருட்களோ அப்பா தகப்பனே கர்த்தா எந்த விதத்தில் கர்த்தாவே பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் அதற்கான காரியங்களை கர்த்தாவே இவர்கள் அறிந்து கொண்டு அப்பா தகப்பனே அவற்றிலிருந்து விடுவிப்பதற்கான நல்ல ஆலோசனைகளை கர்த்தாவே இவர்கள் கர்த்தாவர்களுக்கு பகிர்ந்து தரும்படி கர்த்தாவே தேவன் தாமே கர்த்தாவே இப்படிப்பட்ட ஊழியங்களில் இருக்கிற எல்லா பெண்களையும் கர்த்தாவே சகோதரிகளையும் பாத்திர சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கரத்தில் உள்ள முத்திரை மோதிரங்களாக ராஜா அப்பா இந்த நாட்டிலே நீங்க எடுத்து பயன்படுத்தலாம் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வருங்கால சந்ததிகள் இவர்கள் அல்லவோ கர்த்தாவே அப்பா கர்த்தாவே சமுதாயத்திற்கும் அப்பா சபைக்கும் கர்த்தாவே அப்பா இவர்கள் அல்லவோ கர்த்தா வருங்கால தூண்களாக இருக்க போகிறார்கள் ராஜா. சத்ருவானவன் இவர்களை வஞ்சிப்பதற்கு என்று கர்த்தாவே அப்பா சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே அப்பா பல விதத்தில் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தாவே அவர்களை விலக்கி மீட்க அவர்களை மீட்டெடுக்க அப்பா இப்படிப்பட்ட ஊழியங்களில் இருக்கிற பெண்களை இன்னும் அதிகமாய் கர்த்தா வல்லமையாக நீங்க எடுத்து பயன்படுத்தணுமாய் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனீர் அப்படியே செய்ய போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் இந்த ஜெபத்தை கேட்டு சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பல விதங்களிலே மீடியா மூலமாகவும் பல கெட்ட பழக்க வழக்கங்களின் மூலமாகவும் பல சப்ஸ்டன்சஸ் சிகரெட்ஸ் ட்ரக்ஸ் மற்ற மற்ற பொனோகிராஃபி இதெல்லாம் மூலமாகவும் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் தேவன் விடுவிக்க போகிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அனதுரபா. நிறைய பெண்கள் விடோஸும் சிங்கிள் விமனாக இருக்கிறவங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறதுக்காகவும் இவங்களோடு கூட ஏற்ற ஊழியக்காரர்களை தரும்படியாகவும் அவங்க தனிமையாக இல்லாதபடிக்கு தேவன் அவர்களை அழைப்பிலே நிற்க உறுதியாய் நிற்க அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை தேவன் தரும்படியாக அவர்கள் உறுதியாய் கடைசி வரைக்கும் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக நாம் இப்போ ஜெபிப்போம். சகோதரி எல்சி ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே அவர்கள் தனியாய் அல்லப்பா ஆவியானவர் அவர்களோடு கூட ஓடுகிறதை கர்த்தாவே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் அதை உணரும்படியாய் கர்த்தாவே அப்பா அப்படியான ஒரு இருதயத்தை அவர்களுக்கு தாங்க சாமி. என் தேவனே கர்த்தாவே தனியா ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லி கர்த்தாவே யாரும் அவங்களை தள்ளிவிடாதபடி சிறுமைப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கூட கர்த்தாவே அப்பா ஜனங்கள் கொடுக்க நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தனியா இருந்த காரியங்களை செய்யும் போது அப்பா ஆலோசனை கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கபடியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அநேக வேளையில தான் செய்யறது கரெக்டா என்னன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க குழம்பி நிற்கும் போது அப்பா ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் கர்த்தர் கொடுக்கபடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே யாரும் அவங்களை கர்த்தாவே அப்பா கர்த்தாவே மிஸ்யூஸ் பண்ணாதபடி கர்த்தாவே அவர்களை கர்த்தாவே அவர்கள் மேல் கண் போடாதபடி என் தேவனே அவர்கள் மேல் கர்த்தாவே அப்பா அப்பா வித்தியாசமான பார்வைகளை போடாதபடி என் தேவனுடைய கர்த்தாவே பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் யார் இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அவங்க கர்த்தாவே கேர்ஃபுல்லா இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழிய பாதையில அவங்க ஓடும்போது கூட கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு கர்த்தாவே அப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவங்க கேர்ஃபுல்லா எடுத்து வைக்க நீங்க கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்மை
கத்தாவே உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்மை கேட்டு கேட்டு அவர்கள் ஊழியத்தை செய்ய Yes, நீங்க Lord. கிருபை நன்றி தரும்படியாக ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா அநேக கர்த்தாவே. விதங்களிலே கத்தாவே பெண்கள் அப்பா தனியா ஊழியம் செய்யும் போது நெருக்கப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா ஏன் இப்படி பேசுறாங்க, எப்படி நடந்து கொள்கிறான்னு yes. சொல்லிட்டு கத்தாவே அப்பா அநேக கத்தாவே சக ஊழியர்களே அவர்களை கத்தாவே அப்பா துக்கப்படுத்தும்படியாய் வேதனைப்படுத்தும்படியாய் பழி சொல்லும்படியாய் அப்பா நிற்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் கூட கத்தாவே அவங்களை கத்தாவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதபடி கர்த்தர் ஒவ்வொரு இருதயத்தில் நீர் பேசும்படியாய் நாங்கள் நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இவர்களும் கூட கத்தாவே தனியா இருந்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று சோர்ந்து போக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆவியானவர்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உற்சாகப்படுத்தி நன்றி. திரும்பவுமாய் எழுந்து அல்லேலூயா. ஓடத்தக்கதாக நன்றி கத்தாவே கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கழுகை போல அவர்களுடைய கத்தாவே பலத்தை நீர் கத்தாவே அப்பா ரினியூ பண்ணி விடும்படியாய் நாங்கள் ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை கத்தாவே Yes. நடத்தும் Hallelujah. நடத்தும் அப்பா. அநேக வேளையில தனியா இருந்து ஊழியம் செய்கிற பெண்கள் எனக்கு யாரும் இல்லையே என்ற அந்த ஃபீலிங் எப்பவுமே அவங்களுக்கு இருக்குது ஆண்டவரே. எனக்கு ஒண்ணுனா யார் வந்து நிற்பாங்கன்னு சொல்லி அப்பா கத்தாவில் இருதயத்துல இருக்க எல்லா தனிமையான கத்தாவே காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போட்டு கத்தாவே அப்பா அவருடைய வசனங்களால் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்துல யாரும் எங்களோடு கூட நிற்க முடியாது அப்பா, யாரோடு கூட யாரும் நிற்க முடியாது. கர்த்தர் ஒருவரை நிரந்தரமா எங்களோடு கூட நிற்க முடியும் என்பதை அவர்களுக்கு கர்த்தாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே உதவிகளை இப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கர்த்தாவே தனியாய் நின்று ஊழியம் செய்கிற பெண்களுக்கு நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே அநேக கர்த்தாவே கணவனை இழந்த பெண்கள் ஊழியம் செய்றாங்க அப்பா. அப்பா பிள்ளைகளோடு கூட அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க ஆண்டவரே. என் தேவனே பிள்ளைகள் நிறைய நேரத்துல அம்மா வீட்டுல இல்ல, அம்மா இப்படியா கடந்து போகிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ற பிள்ளைங்க இந்த காலத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா இயேசுவுக்காக கர்த்தாவை தியாகம் செய்வதற்கு அவங்க ரெடியா இல்ல சாமி. அம்மாக்குரிய அந்த அழைப்பு அந்த கர்த்தாவை வேகம் பிள்ளைகளுக்கு இல்ல ஆண்டவரே. அப்பேற்பட்ட கர்த்தாவே அப்பா என் தேவனே கர்த்தாவே தேவனின் பிள்ளைகளை கர்த்தர் நீர் அப்பா நீர் அப்பா சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மா இயேசுவுக்காக ஓடுறாங்க, இயேசுவுக்காக காரியங்களை செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு புரிதல் அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பேற்பட்ட பெண்கள் மீது கர்த்தாவே அப்பா உன்னுடைய விசேஷித்த கர்த்தாவே கரம் கர்த்தாவே அமர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை தூங்குகிறது சொன்ன வசனத்தின்படி அப்பா நீர் தூங்காமலும் உறங்காமலும் அப்பா கர்த்தாவே இந்த பெண்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாறாத கரம் கர்த்தாவுடைய அன்பின் கரம் இவர்களை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 கர்த்தாவே இவர்கள் தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும். துதிகர மகிமையாவும் உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நல்ல நன்றி. பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தனிமையாக இருக்கிற தனிமையாய் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பெண்களுக்கும் திருமணமாகாமல் இருக்கிறவங்க சிங்கிள் விமென், அப்புறம் இந்த விதவையாக இருக்கிற பெண்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு இன்னும் வைராக்கியத்தோடு கூட செய்ய கர்த்தர் இந்த நாளிலே உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் இதே ஜெப நிலையில் அவங்களை நினைத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பெண்கள் ஊழியம் செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்னென்னா வீட்லேயும் அவங்க வீட்டு காரியத்தையும் பார்க்கணும், வெளியில் இருக்கிற ஊழியத்தையும் அவங்க செய்யணும். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டு மத்தியிலும் அவங்க பேலன்ஸ் செய்கிறது ரொம்ப போராட்டம், அது பெரிய ஒரு சேலஞ்ச். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறார், அந்த கிருபையை தந்திருக்கிறார். அதில் ஞானத்தோடு அவங்க அந்த ஊழியங்களை செய்ய ஆண்டவரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் சரியாக அவங்க நேரங்களையும் சரியாக உறவுகளையும் பேலன்ஸ் பண்ணவும் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். சகோதரி நிரஞ்சினி ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா கர்த்தாவே பெண்களாக கர்த்தாவே குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு கர்த்தாவே அப்பா நம்முடைய ஊழியங்களையும் செய்து கொண்டிருக்கிறதால் நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாக என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே இந்த வேளையில கர்த்தாவே எப்படியாக கர்த்தாவே குடும்பங்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறதான வேலை நம்முடைய ஊழியங்களை செய்கிறதான பிள்ளைகள் நம்முடைய பாத்திர சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா தகப்பனே சபை ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம் என்று சொல்லி கர்த்தாவே அவர்கள் பல விதத்திலும் கர்த்தாவே பிரஷரைஸ்டா இருக்கும்போது கர்த்தாவே தேவன் தாமே அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தணுமாய் உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பணுமாய் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாம இதை செய்ய முடியலையே, பிள்ளைகளை கவனிக்க முடியலையே, ஊழியத்தில் பங்கு கொள்ள முடியலையே என்று வேதனைப்படாம கர்த்தாவே அப்பா கர்த்தாவே காலை முதல் மாலை வரை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா தகப்பனே
கத்த ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக ராஜா உம்முடைய கத்தாவே சித்தம் என்னது என்று அறிந்து கத்தாவே உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து கத்தாவே அப்பா தங்களுடைய காரியங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் விசேஷத்த ஞானத்தை தரணமா கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பலவீன நேரங்களிலே சுகவீன நேரங்களிலே கர்த்தாவே சோதனையான நேரங்களிலே கர்த்தாவே அப்பா தேவன் தாமே போதுமானவராக இருந்து பக்க பலனும் பாதுகாப்புமாக இருந்து அரணம் கோட்டையின் துருகமாக இருந்து கர்த்தாவே ஒவ்வொரு நீர் பலப்படுத்தணுமாய் உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பனமா அந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆம்ராஜா கிருபையாய் இரங்கன் கர்த்தாவே. ஆம்ராஜா பிள்ளைகள் கர்த்தாவே பலவிதத்திலும் அவர்களுக்கு கத்த உபத்திரவங்களை கொடுக்கலாம். ஆகாரத்தின் மூலமாக கத்தா படிப்பின் மூலமாக கர்த்தாவே ஆம்ராஜா அவங்களுடைய சோஷியல் லைஃப் மூலமாக கர்த்தாவே பல விதத்திலும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம் கர்த்தாவே. அந்த நேரங்களிலே சோர்ந்து போகாம கர்த்தாவே அவர்களை எப்படி கர்த்தாவே அப்பா கர்த்தாவே அணுக வேண்டுமோ அந்த விதத்தில் அவர்களை அணுகி கர்த்தாவே அவர்களை வளர்க்க அப்பா அவர்களை கர்த்தாவே உம்முடைய பாதையில வழி நடத்த அவர்களை எடுத்து பயன்படுத்தணுமா உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தாவே ஆம்ராஜா அவர்கள் பிரயாசப்படும் போது கர்த்தாவே அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பை தந்து கர்த்தாவே அப்பா உதவி ஒத்தாசைகளை கட்டளையிட்டு கர்த்தாவே எந்தெந்த இடங்களிலே எப்படியாக தகப்பனே ஊழியங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டை நீர் கட்டளையிட்டு கர்த்தாவே அவர்களை எடுத்து பயன்படுத்தணுமா என்ற கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா ஊழியத்தை செய்து கொண்டு குடும்பத்தை விட்டு விடாம ராஜா அப்பா கணவனின் பிள்ளைகளை விட்டு விடாம ராஜா ஞானமாக இருந்து கர்த்தாவே அப்பா ஊழியத்திற்கு தர வேண்டிய நேரங்களை ஊழியத்திற்கும் குடும்பத்துக்கு தர வேண்டிய நேரத்தை குடும்பத்துக்கும் கர்த்தாவே அவர்கள் கொடுக்கும்படி கர்த்தாவே அப்பா உதவி செய்யுங்க ராஜா. அப்பா கணவன் பிள்ளைகள் மட்டும் அல்ல ராஜா மாமனார் மாமியார் கர்த்தாவே மற்ற கர்த்தாவே உற்றார் உறவினர்கள் தங்களுடைய பெற்றோர் என்று சொல்லி பல விதத்தில் உடன்பிறப்புகள் என்று பல உறவினர்கள் குடும்பத்திலே காணப்படலாம் கர்த்தாவே அவர்களையும் அனுசரித்து போகும்படியான கர்த்தாவே எல்லா கிருபைகளையும் நீர்த்தாமே அவர்களுக்கு கட்டளையிடலுமாய் எல்லாற்றுக்கும் மேலாக நீடித்த பொறுமையை ஒவ்வொருத்தருக்கும் நீர் கட்டளையிடலுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பினால் சகலத்தை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. மன்னிக்கிற குணத்தை தாங்க கர்த்தாவே அப்பா பொறுமையோடு கூட கர்த்தாவே தங்களை தாழ்த்தி கர்த்தாவே அப்பா தகப்பனே சமூகத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே எல்லாருக்கும் அவர்கள் கர்த்தாவே ஈஸியா அப்ரோச் பண்ணுகிற அளவில் அவர்கள் தங்களை கர்த்தாவே மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தாவே உதவி செய்யணுமாய் அவர்களை உருவாக்கணுமாய் கர்த்தாவே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த ஏரியாக்களிலே கர்த்தாவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி கர்த்தாவே அப்பா நீங்க தாமே அவர்களை சரி செய்யணுமாய் கர்த்தாவே அப்பா உடைந்து போகாம ராஜா அவர்களை ஒவ்வொரு நீர் உருவாக்கணுமாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவனே உம்மால் ஆகாது ஒன்றுமில்லப்பா உமக்கு மறைவானது ஒன்றுமில்லப்பா அப்பா நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவன் கர்த்தாவே கிருபையாக இறங்கி ராஜா இப்படிப்பட்ட கர்த்தாவே பெண்களை கர்த்தாவே ஊழியத்தில் குடும்பத்திலேயும் கர்த்தாவே பேலன்ஸ்டா போகும்படி கர்த்தர் இந்த நாட்களை எடுத்து பயன்படுத்த போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகல துதிகன மகிமையா ஒருவருக்கே செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெண்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் உதவி இல்லாமல் இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. அதுவும் அந்த பெண்களுக்கு அந்த மினிஸ்ட்ரியும் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது ஆண்டவருடைய பலனும் ஆண்டவர் தருகிற அந்த கிருபை இல்லாத அவங்க அதை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காக அவரை நான் ஸ்தோத்தரிப்போம். அது மாத்திரம் இல்லை, இப்போ நம்ம ஜெபித்தோம். சில பெண்கள் இதெல்லாம் தாங்க முடியாமல் டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறாங்க. இது யதார்த்தமாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம். இருக்கிற இந்த சூழ்நிலை இல்லைன்னு சொல்லி நம்ம அதை டினை பண்ண முடியாது. அதனால் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அந்த தேவைகளை எப்படி சந்திப்போம் தெரியாதபடிக்கு பண தேவைகள் இருக்கிறது, மற்ற பொருளாதார தேவைகள் இருக்கிறது. இதன் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தேவன் அவங்களுக்கு உதவி அனுப்பி தர அதுக்காக நம்ம ஜெபிப்போம். இன்னும் விசேஷமாக பெண்களுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியம் உண்டாயிருக்க வேணும் ஊழியத்தில் இருக்கிற பெண்களுக்கு. அதனால் சகோதரி எல்சி இப்போ ஜெபிப்பாங்க இந்த காரியத்திற்காக. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கத்தாவே ஊழியங்களை செய்து கத்தாவை இதில் சோர்வடைந்து கத்தாவை டிப்ரெஷனுக்குள்ளாக போயிருக்கிற மன சோர்வுக்குள்ளாக போயிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவனை கத்தாவே ஒரு அப்பா ஒரு பெரிய ஆர்வத்தோடு ஆசையோடு கத்தாவே உன் மேலுள்ள அன்பிலான் கத்தாவே அப்பா ஊழியத்தை தொடங்கினாங்கப்பா. நிறைய பேர் தொடங்கி ஓடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் கூட கத்தாவை அநேக கத்தாவை நிப சொல்கள் அநேக கத்தாவை அப்பா தேவைகள் சந்திக்கப்படாத
காரணங்கள் அப்பா, அநேக உடம்பு கத்தாவே அப்பா உபாதைகள் நிமித்தம் கத்தாவே, அநேக கத்தாவே குடும்பத்தாரின் தடைகள் நிமித்தம் கத்தாவே அந்த ஊழியத்தை தொடர முடியாமல் அந்த ஊழியத்தில் பாதையில் ஓடிக்கொண்டே கூட நிறைய பெண்கள் மனசோர்வோடு கூட இருக்கிறாங்கப்பா. எந்த வழியில என்ன செய்வதுன்னு தெரியாம கத்தாவே அப்பா இந்த டிப்ரெஷனுக்குள்ளாக போயிருக்கிற ஒவ்வொரு அப்பா கத்தாவே அப்பா ஊழியம் செய்கிற பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனை யார் அவர்களை விடுதலை செய்ய முடியும்? விடுதலை நாயகன் நீதான் ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்திற்கு ரட்சகர் என்று பொருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதான் கத்தாவே உடைய பிள்ளைகளை ரட்சிக்க முடியும். ஒருவேளை அவங்களோட கத்தாவே ஞானமில்லாத காரியத்தினால் அப்பா அநேக கத்தாவே காரியங்களை போய் மாட்டிக்கொண்டு கத்தாவே அப்பா டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்கலாம்ப்பா. என் தேவனே ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லாம கத்தாவே பகுத்தறிவுற கத்தாவே ஒரு கத்தாவே ஞானம் இல்லாமல் அநேக காரியங்களே போய் மாட்டிக்கொண்டு கத்தாவே அப்பா மனச்சோர்வுக்குள்ளாக போய் கத்தாவை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் கூட கத்தாவே நீர் அவர்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. என் தேவனே கத்தாவே எல்லா கத்தாவே கஷ்டங்களின் மத்தியிலும் ஊழியம் செய்யணும் என்று சொல்லி வந்த அந்த பெண்களை அப்பா நீ நேசிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில கூட நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கத்தாவே நீர் விடுதலை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் யாரிடத்தில் போக முடியும் அப்பா? விடுதலை கொடுக்கிறவர் நீதானே ஆண்டவரே. அப்பா கத்தாவே அப்பா நீர் இந்த அப்பா இந்த பெண்களை விடுதலை செய்து அப்பா கத்தா மறுபடியுமாக அவர்களை நீர் கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாய் மறுபடியுமாக அவங்க எழுப்பி கத்தாவே அப்பா இயேசுவுக்காக ஓடும்படியான சத்துவத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் தேவனே கத்தாவே அப்பா ஒருவேளை அவங்க மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கொண்டே இருக்கலாம் ஆண்டவரே. என் தேவனே கத்தாவே அதையெல்லாம் காட்டிலும் என் தேவனுடைய கரம் அப்பா பெரியதா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கத்தாவே அவர்கள் ஒவ்வொரு மேல நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே இந்த டிப்ரெஷனில் விடுதலையை கொடுத்து கத்தாவே அப்பா சந்தோஷம் சமாதானம் இருதயத்தை நிறைக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாக கத்தாவே நீர் அவர்களை கை தூக்கி விடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். யாக்கோபை யார் தூக்கி நிறுத்த முடியும்? யாக்கோபை யார் தூக்கி நிறுத்த முடியும்? தேவன் அல்லவோ அதை செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கத்தாவே அப்பா வாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஓ இயேசுவானவர் கரம் பிடித்து உம்முடைய காயப்பட்ட கரத்தை கத்தாவே பிடித்து கத்தாவே அப்பா அவர்களை தூக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே அவர்களை கத்தாவே நீர் கட்டும் மறுபடியுமாக நீர் கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை மறுபடியுமாக எடுத்து அவர்கள் கத்தாவை செய்யும்படியாய் அவர்களை கத்தாவை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. அவருடைய கத்தாவை தேவைகளை எல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கத்தாவே எத்தனையோ தேவைகள் உண்டு கத்தாவே அப்பா. தனியா இருக்கிறதால அவங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம் அப்பா. ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபைனான்ஸ் கிடைக்காம கூட இருக்கலாம் அப்பா. அவங்க தனியா இருக்கான்னு சொல்லி ஜனங்க ஏமாத்தலாம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்தார் அவர்களை ஏமாத்தலாம் ஆண்டவரே. அப்பா இப்பேற்பட்ட பெண்கள் கத்தாவே ஊழியம் செய்து கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உதவிகளை பரத்திலிருந்து அனுப்பும் ஆண்டவரே. வானத்தில் பலகணிகளை திறந்து கத்தாவே அப்பா இந்த பெண்கள் ஊழியம் செய்கிற இந்த பெண்களுக்கு கத்தாவே நீர் அபரிமிதமாய் கத்தாவே எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. அநேக பெண்கள் ஊழியம் செய்கிற கத்தாவே அப்பா பெண்கள் இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்க சரீரத்தை அவங்க கவனித்துக் கொள்ள முடியல சாமி. அதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல கத்தாவே. அப்பா கத்தா பேர்பட்ட கத்தா பலவீனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் அப்பா கத்தாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்துகிற தேவன் கத்தாவை அவர்களை பலப்படுத்தும் அப்பா. ஒருவேளை அவங்களுக்கு கிரானிக் டிசீசஸ் எதனா இருக்கும்னா என் தேவன் தாமே கத்தாவை காயப்பட்ட கரத்தை நீட்டி அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளையின் அப்பம் கத்தாவே பிள்ளைக்காயிற்றே ஆண்டவரே. அப்பா உம்முடைய கத்தாவே ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன் கத்தாவே அப்பா உம்முடைய ஊழியக்காரிகளை கத்தாவை நீ சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அது என்ன காரியமா இருந்தாலும் கூட கத்தாவே அப்பா உமக்கு முன்பாக இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா வியாதியின் நாமமும் கத்தாவே அப்பா மண்டியிட வேண்டும் அப்பா. கத்தாவே இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா வியாதிகளின் கத்தாவே பெயர்களும் கத்தாவே அப்பா முடங்கி போக வேண்டும் சுவாமி. ஹalleluya ராகா ரோது ரிபே ரிகோ ரபா ஷக்கரமனா ஓலிதரத ரபா குரிதரமனா ஓகிகரபராதுரி கரமனா. இந்த வேளையில தானே அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பெண்களின் பலவீனங்களை கர்த்தர் நீக்கி போடும்படியாக இயேசுவின் நாமத்திலே பலன் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ரிதலபக்க ரபலதிரமனதுரப அநேக பெண்கள் கத்தாவே அப்பா டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் என்று சொல்லி கத்தாவே ஒரு நாளைக்கு கை
கை நிறைய மாத்திரையை போட்டுக்கொண்டு கத்தாவே ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்பா. இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெண்களை கத்தத நாளிலே கத்தாவே நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து தானே அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்டு நீர் கத்தாவே பதில் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மகிமையாக உமக்கு இருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ், பெண்கள் ஊழியம் செய்கிறதுல பல பிரச்சனைகள் அந்த நாளில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தர் இடைப்பட்டு நிச்சயமாகவே ஒரு விடுதலை அளிக்கப் போவதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்களோ ஊழியம் செஞ்சுக்கிட்டு உதவி இல்லையே என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். என்னை யாரும் விசாரிப்பார் அற்று நான் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் ஜெபிக்கிற வேளையில் ஆறுதலின் தேவன் உங்களுக்கு ஆறுதலை படுத்தி உங்களுக்கு தைரியப்படுத்தி உங்கள் சரீரத்தில் உங்கள் இருதயத்திலும் பலன் தருவது நிச்சயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, குடும்பங்களில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு அவசியம். அது அவங்களுக்கு தரணும். த ஷுட் பி அன் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஊழியம் செய்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம உதவி செய்யட்டோன்னு உபத்திரவம் செய்யாதபடி அவங்கள ஃப்ரீயாக ஊழியத்துக்கு விட்டாலும் கூட அவங்க போய் நிறைவாக ஊழியத்தை செஞ்சுட்டு வரலாம். அப்படிப்பட்ட இடையூறுகள் எதுவும் இருக்கக்கூடாதபடிக்கு அவங்க உற்சாகப்படுத்தவங்க எழும்பணும். அதே போல் குடும்பத்திலும் எழும்பணும், சர்ச்சிலும் கூட எழும்பணும். அநேக பெண்களை ஊழியத்தில் இருக்கிறவங்கள அநேகர் உதாசீனமாக அவங்கள ரொம்ப தாழ்வாக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிற காரியெல்லாம் பெண்களால் என்ன செய்ய முடியும்னெல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிறது ஆண்டவர். அவங்கள உயர்த்துவது அவர் தான். அவர் ராஜ்யத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார் பெண்களை கொண்டு. இதை யார் மதித்து, அது பெண்ணானாலும் ஆணானாலும் குடும்பத்தார் எல்லாரும் இதை யார் அதை அடையாளம் கொண்டு மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக தேவன் கனப்படுத்துவார். அவங்களுக்கு அது நிமித்தமாக ஒரு பலன் உண்டாகும். அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணுறவங்க எழும்பணும். அதோடு கூட இவங்களுக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி தகுந்த ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தேவை. அதனால் இந்த 2 காரியத்திற்காக சகோதரி நிரஞ்சனி ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கத்தாவே. மெதுதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த வேளையில் கூட கத்தாவே அப்பா நம்முடைய ஊழியத்தின் நிமித்தம் கத்தா எழும்பியிருக்கிற பெண்களுக்கு கத்தாவே அப்பா விசேஷித்த கத்தா பாதுகாப்பை கத்தாவே என் தேவன் ராஜா இந்த நாட்டில் கட்டளிடணுமாம் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆம் ராஜா, பலவிதமான ஊழியங்களின் நிமித்தமாக அப்பா அவர்கள் கடந்து செல்லும் போது கத்தாவே பிரயாணங்களிலே கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா தகப்பனே கத்தாவே, துஷ்ட மனிதர்கள் கர்த்தாவே அப்பா மத ரீதியாகவோ கர்த்தாவே அப்பா பலவிதமான காரியங்களின் முன்னிட்டோ கர்த்தாவே அவர்களை துன்புறுத்தாம அவர்களுக்கு விரோதமாக எழும்பாம தேவன் தாமே அவர்களுக்கு போதுமானவராக இருந்து பரலோகத்தின் ஆண்டவரே ஒரு கலபரதுரமா ஹல்லேலூயா பாதுகாப்புகளை வைத்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுமாம் ஆண்டவரே நீ போக்கில மரத்துல கூட விசேஷித்த தெய்வீக பாதுகாப்பை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக அப்பா. தகப்பனே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே கர்த்தாவே கிருபையாய் இறங்குங்கப்பா. அப்பா தகப்பனே இந்த வேளையில கர்த்தாவே அவர்களுடைய வீடுகளிலே கர்த்தாவே உற்றார் உறவினர்கள் மத்தியிலே கணவன் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தாவே அப்பா தகப்பனே மற்ற குடும்ப உறவுகள் மத்தியிலே அவர்களுக்கு கர்த்தா ஒரு அங்கீகாரம் கிடைப்பது மட்டும் அல்ல ராஜா, அவர்கள் மூலமாக ஒரு உற்சாகம் கொடுக்க கர்த்தர் அவர்களுக்கு தகப்பனே கர்த்தாவே ஊழியத்தை செய்யும் போது கர்த்தாவே எந்தவித இடையூறும் அவர்களுக்கு இல்லாம ராஜா குடும்பத்தின் சொந்த மக்களே கர்த்தாவே அவர்களுக்கு உபத்திரவமாக காணப்படாம ராஜா அவர்களை கர்த்தா ஊக்குவிக்க அவர்களை என்கரேஜ் பண்ண அப்பா நீர் தந்திருக்கிற தாளந்துகளை கர்த்தாவே உமக்காக அவர்கள் பயன்படுத்தும்படி கர்த்தாவே அவர்களை ஒவ்வொருவரும் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. சபைகளிலே கூட கர்த்தாவே அவர்களுக்கு தகுந்த அங்கீகாரங்கள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. எத்தனையோ பெண்களுக்கு கர்த்தாவே நீர் எத்தனையோ விதமான வரங்களை தந்திருக்கிறீர், தாளந்துகளை தந்திருக்கிறீர் ராஜா. அதை கர்த்தாவே அவர்கள் எடுத்து கர்த்தாவே அப்பா செல்வதற்கு கர்த்தாவே சபைகளும் கர்த்தாவே ஒரு ஆதரவாக இருக்க ஒரு உற்சாகம் கொடுக்க கர்த்தர் தாமே சபையில் இருக்கிற பெரியோர்களையும் மூப்பர்களையும் கர்த்தாவே சபை போதர்களையும் கூட நீர் சந்திக்கணுமா நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் ஆகாது ஒன்றுமில்ல கர்த்தாவே. நீர் அழைத்த தேவன் கர்த்தாவே. ஆம் ராஜா, நீர் முன்குறித்த தேவன் அப்பா. நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கொரு உண்மையுள்ளவராய் இருக்க அப்பா மற்றவங்க கர்த்தா முன்னேறி விடுகிறார்களே என்று சொல்லி பொறாமையோ கர்த்தாவே அப்பா தகப்பனே அவர்களுக்கு
இடையூறா உண்டு பண்ணாம கர்த்தாவே ஆம் தகப்பனே அவர்களை நேசிக்க அவர்களை என்கரேஜ் பண்ண அவர்களை கனப்படுத்த ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யணும் கொடுக்கிறோம் கர்த்தர் அப்படியாய் செய்ய போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகன மகிமையாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி பெண்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார ஆவிகளையும் அசுத்தாவியின் கிரியைகளையும் வியாதியின் கொடுமைகளையும் அப்புறம் ஜனங்களின் எதிர்ப்புகளையும் எல்லாவற்றையும் நாம் கட்டி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கைகளை உயர்த்துவோம். பெண்களுக்கு விரோதமாக, பெண்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, அவர்கள் எங்கே இருந்தாலும் என்ன ஊழியத்தை செய்தாலும் உம்முடைய நாமத்திலே செய்கிற அந்த ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. ரிமஹனதுரா கரபலதுரமா நீ ஹரிதரமஹனதுரமா எதிர்ப்புகளை கட்டுகிறோம். பண பற்றாக்குறைச்சலை கட்டுகிறோம். தரித்திரத்தின் ஆவியை கட்டுகிறோம். ஓ ரிகரபலதுரமா வியாதியின் கொடுங்கோலை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. அவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான எதிர்ப்புகளையும், மனுஷர்கள் மூலமாய் வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ரிஹானாதரை மஹனதுரபா ஓ ரிஹானாதர மஹனதுரா கரபலதிரமா பூமியிலே எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல என் தேவன் ஆண்டவரே, இவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபஹனதுரமா செழிப்பை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ரிமஹனதுரா கரபலதுரமா தடைகள் நீங்கி விடுதலையோடு கூட ஊழியத்தை செய்ய விடுதலை கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஓ ரிமஹனதுரமா நிறைவாய் ஆண்டவரே, விடுதலையோடு கூட கர்த்தாவே, உற்சாகத்தோடு கூட உம்முடைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கூட இருந்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் பெண்களை கொண்டுதான் அவருடைய ராஜ்யத்தை மிக வல்லமையாக கட்டப்போகிறார். இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, அது தேவனுடைய வசனத்திலும் எழுதப்பட்டது. கடைசி நாட்களில் இப்படியாக தான் தேவன் பெண்களை எடுத்து உபயோகிப்பார் என்ற காரியம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலைன்ற ஒரு கிராஸ் ரோட்ஸில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறபடியினாலே அதை உணர்கிற நீங்கள் இப்போ நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை எடுத்து உபயோகிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு அவசியம். ஹல்லேலூயா. எப்படியாக தெபோரா, ரூத், நம்ம பார்த்தபடி ரேகாப், இவங்கெல்லாம் எழும்பினாங்களோ தேவனுடைய ஊழியத்துக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம மரியாளை பார்க்குறோம், மகதலினா நம்ம மரியாளை பார்க்குறோம், அப்புறம் தபிதாவை பார்க்குறோம், தொர்க்காலை பார்க்குறோம். இவங்க எல்லாருமா எழும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்தாங்க. அப்படியாக நாமும் கூட அதை காட்டிலும் அதிகமாய் நாம் செய்ய நம்மை கொண்டு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். இதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 2024 இந்த வருஷத்தை எபிரேய பாஷையில் எழுதணும்னா இது 5-7-8-4 என்ற இந்த நம்பர்ஸில் வரும். அப்போ 2024 அங்கே 4, இங்கேயும் 5-7-8-4. இது பேக்கிலேருந்து நம்ம வாசிக்கணும். ஹீப்ரு வாசிக்கும் பொழுது அங்கேயும் 4. இந்த 4-4ன்னு பார்க்கும் பொழுது 4க்கு ஒரு வாசல் அல்லது கதவு என்பது அர்த்தம். அப்போது நமக்கு வாசல் கதவு என்று சொல்லுமுன்னா ஆண்டவர் சொல்ல, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன். எதற்காக? ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே ஆசீர்வாதத்துக்குன்னு பார்க்குறோம். நான் எப்படி பார்க்குறேன்னா சுவிசேஷத்திற்கான வாசல். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக திறந்த வாசல். ஆண்டவர் கடைசியாக அவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு சொன்னது, நான் எனக்கு பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். அது திறந்த வாசல். அந்த திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த 4 என்று பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் கோத்திரங்களை கட்டின தாய்மார்களை நாம் பார்ப்போம். அது யார் என்று பார்த்தா சேராள், ரெபெக்கா,
ரேச்சல், லியா, இவங்க 4 பேரும் அந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தை கட்டின தாய்மார்கள். அப்படியாக தேவன் நம்மையும் கூட இந்த 4 தாய்மார்களைப் போல நம்மை எழுப்பி அவருடைய ஹல்லேலூயா அவருடைய ரெம்னன்ட் என்று சொல்கிற மிகுதியானவர்களை ஹல்லேலூயா உருவாக்கும்படியான அந்த ஊழியத்தை கர்த்தர் நம் கையிலே இந்த நாட்களிலே தரப்போகிறார். ஓரி ஹனதரபா ஹனதுரபா ஹல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை எடுத்து வல்லமையாய் உபயோகித்து உங்களை வரங்களினால் நிரப்பி அவருடைய ராஜ்யத்தை கட்டி நாம் அவரை சந்திக்கும் பொழுது வெறும் கையோடு நாம் போகாதபடிக்கு வெறும் கையாய் நாம் போகாதபடிக்கு ஒரு கூட்ட ஜனங்களை நாம் கொண்டு செல்வோம். ஹல்லேலூயா. அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியான கிருபை தேவன் இப்பொழுது நமக்கு தருகிறார். பெண்களாகிய உங்களுக்கு தருகிறார். ரீமா கலாபரா தூரமா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளின் ஊழியத்திற்கென்று ஆண்டவரே பெண்களை எடுத்து நீர் உபயோகிக்கும்படியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் என்னையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற யாவரையும் கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வீராக. நான் என்ன செய்ய போகிறேன் தெரியவில்லையே என்றவர்கள் அழைப்பு வருகிறது அவர்களுக்கு. என் தேவன் ஆண்டவரே ராஜா அப்பா கை தூக்கி ஆண்டவரே ஒரு அடையாளத்தை தந்து எழுப்பும் ஆண்டவரே. ரீமா கலாபாரா தூரமா அப்பா ஆண்டவரே ராஜா ஊழிய அழைப்பை பெற்று இது ஊழியமா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கன்ஃபர்மேஷன் காத்திருக்கிறவர்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இந்த வேளையிலே அவர்களுக்கு ஆண்டவரை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரபலா தீரமா நதுரபா கலாபாரா தூரமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எழுப்பும் அப்பா பெண்களை எடுத்து உபயோகியும் ஆண்டவரே. உமக்கு தேவை ஆண்டவரே. பெண்கள் தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் முதிர் வயது உள்ளவர்களுக்கும் ஆண்டவரே வயதானவர்களுக்கும் கர்த்தாவே அப்பா பெண்கள் அவசியம் ஆண்டவரை ஊழியம் செய்ய தேவன் எழுப்புவீராக. ராஜ்யத்தை கட்டுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. எல்லா துதி கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஐஆம் டிவிக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த டிவியின் மூலமாக அநேகர் சத்தியத்தை கேட்கவும் அநேகர் இப்போ ஜெபித்திருக்கிறீங்க. எங்களோடு கூட ஜெபித்த ஒரு காரியம் நான் சொல்லட்டும். என்ன காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை நம்மளை கொண்டு தான் தேவன் அதை செய்வார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஊழியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. முழு நேர ஊழியம் என்று தான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு என்று நாம் செய்தே ஆக வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்பட, ஊழியத்தின் அழைப்புகள் பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வார்த்தையிலே வளர, பல விதங்களிலே ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப இந்த டிவி தேவன் உபயோகித்து கொண்டிருக்கிறார். இந்த டிவி இந்த ப்ரொப்ரேட்டர் கூட இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எல்லாம் கைகளை உயர்த்தும். சகோதரி எல்சி ஜெபிப்பாங்க. துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஐஎம் டிவி கத்தாவை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதனுடைய கத்தாவை சொந்தக்காரரையும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கத்தாவே அப்பா கத்தாவே அப்பா சகோதரர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்தியாவுக்கு மாத்திரம் அல்ல கத்தாவே அப்பா அநேக நாடுகளுக்கு இதை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மை கத்தாவை அநேகர் உபயோகப்படுத்தும்படியாய் அநேகர் கத்தா ஊழியக்கார இந்த பிளாட்ஃபார்மை நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிவியை கூட கத்தாவை மென்மேலும் கத்தாவை இதை வளர செய்யும் ஆண்டவரே. தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தாவே இன்னும் அநேக ஆசீர்வாதங்களால் கத்தாவை இந்த டிவியிலே அப்பா கத்தாவை நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமாய் கத்தாவே ஒரு கத்தாவே அப்பா ஒரு ப்ராப்பரான இடத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கத்தாவே ஒரு ப்ராப்பரான இடத்துல கத்தாவை இதை பண்ணும்படியாய் அப்பா கத்தாவே இந்த கத்தாவே பிள்ளைகளுக்கு இடத்தை நீர் காட்டி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வழிகளை உண்டாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே இன்னும் கத்தாவே இந்த ஊழியத்தை நீர் பெருக்க ஐஎம் டிவி ஊழியத்தை நீர் பெருக்கி கத்தாவே உம்முடைய கரம் மாத்திரம் கத்தாவே இந்த ஊழியத்தோடு கூட இருக்கட்டும் அப்பா. துதிகன மகிமையாவும் மக்கள் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு எல்லா ஜெபங்களுக்கும் ஆமேன் என்றும் பதில் தந்து விட்டார் என்று விசுவாசித்து அவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.